வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான பயாலஜி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான 2 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அதனால தான் நான் வந்து இந்த 2 கொஷின் பேப்பர் உங்களுக்கு தரேன். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் இதில் எது இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். அந்த கொஷின் பேட்டர்ன் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸுக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. நீங்கள் 35 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜியும் 35 மார்க்ஸுக்கு ஜுவாலஜியும் எழுதுவீங்க. இப்போ 35 மார்க்ஸில் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா 8 1 மார்க் எழுத போகிறீங்க, 4 2 மார்க் எழுத போகிறீங்க, 3 3 மார்க் எழுத போகிறீங்க, 2 5 மார்க் எழுத போகிறீங்க. இதே தான் ஜுவாலஜிக்கும். சரிங்களா? பயோபாட்டனி பயோ ஜுவாலஜின்னு 2 பகுதி எழுத போகிறீங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் படித்து முடிங்க. அப்புறம் இன்னரில் வந்து டூ யூ நோ பாக்ஸ், அந்த பாக்ஸ் இருக்கிறதுலாம் டூ யூ நோ பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் மேக்ஸிமம் 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் ஆத்தர் நேமு அதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்கும் பயாலஜியில். அந்தமாதிரி டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 2 மார்க் எழுதணும். வாட் இஸ் அட்டாவிசம், வாட் இஸ் பாலியம்ரோனி, ஹவ் இட் கேன் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டேட்டட். இது வந்து 3 மார்க்ஸ் கொஷினும் கூட. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். பயோ ரீமிடேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பாட்னிலையும் இருக்குது, ஜுவாலஜிலையும் இருக்குது இந்த கொஷின். டிஃபைன் ஹைப்ரிட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் பாருங்க இந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி கொஷின் ஹைப்ரிட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சைப்ரிட்னு இருக்குது. அதனால் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 4th லெசனில் இருக்கும் இந்த கொஷின். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் ஆர்த்தினோஃபில்லி, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். செக்ஷன் 3ல் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் மட்டும் இருக்குது உங்களுக்கு. கம்பேர் த வேரியஸ் டைப் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக் யூஸ், இந்த கொஷினும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி, சிக்னிஃபிகன்ஸு, டிஃப்ரென்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பயாலஜியில் எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா டைகாட் அண்ட் மோனோகாட் சீட், ரீசன்ஸ் ஃபார் மெண்டல் சக்சஷன் இன் இட்ஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆன் கிரியோ ப்ரெசர்வேஷன், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொஷின் ஆன்சர். ஒய் மெண்டல் பியா பிளான்ட் ஆர் டால் அண்ட் ட்ராஃப்ட், ஃபைண்ட் அவுட் த மாலிகுலர் எக்ஸ்ப்ளனேஷன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். மென்ஷன் த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. வாட் இஸ் எண்டோஸ்போம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ், எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், இது வந்து பி கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் பயோ ஜுவாலஜி வந்துட்டோன்னா இதேமாரி இதுலேயும் ஒரு 35 மார்க்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 8 1 மார்க்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் பயோ ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய புக் பேக் கொஷின் இருக்கிறதால பயோ ஜுவாலஜிலேருந்து புக் பேக் நிறைய வரும். பாட்னியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்சைட்லேருந்து கேள்விகள் வரும். சரிங்களா? இல்லை செக்ஷன் பி பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் இன்டர்ஃபெரன்ஸ், மென்ஷன் த ரோல், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறமேட்டு லிஸ்ட் ஆஃப் த மேஜர் கேஸஸ் ஃபவுண்ட் இன் த பிரிமிட்டிவ் எர்த், ஈஸியான கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 11th கொஷின் பார்த்துக்கோங்க. ஓலியன்ட்ரிக் ஜீன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங், ZIFT ICSI, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸ்பெர்மியோஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மிட்டோஜெனசிஸ், இதில் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. இது அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். செக்ஷன் சி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஃப்ளராசிஸ் கேட்டிருக்காங்க. டார்வனிசம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட், இது வந்து இதோட கோல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்லையும் இதோட டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. அதனால் படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோ டைப்பிங் வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின். செக்ஷன் டி பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், ஈஸியான கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுவும் வேரியஸ் பேஸா டு த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோக்ளோபின் ரிப்பீட்டட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். நியூக்ளியோசோம் கேட்டிருக்காங்க. அப்புறம் 2வது செட் ஆஃப் கொஷின் பேப்பரையும் பார்க்கலாம். இதுலேயும் 8 1 மார்க்ஸ் அதே பேட்டர்ன் தான். சரிங்களா? மெலிட்டோஃபில்லி, இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அட்டாவிசம் கேட்டிருக்காங்க, அதுலேயும் கேட்டிருந்தாங்க. 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மெண்டல் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். PBR 322, இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஃபைன் கேர்லெஸ், இந்த PBR 322 அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஷின்ப்பா. அப்புறமேட்டு நீங்கள் 3 மார்க்ஸ் வந்தீங்கன்னா பாத்தனோகிராஃபியும் படித்து வச்சுக்கோங்க, அதுவும் கேட்பாங்க. 5 மார்க்ஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. லேத்தல் ஜீன், இது வந்து இன்சைடு கொஷின். அப்புறம் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆனியோப்ளைடி கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு BT காட்டன், அப்புறமேட்டு செகண்டரி மெட்டபாலிட்ஸ் அண்ட் பிளான்ட் ரிசோர்ஸஸ் வித் யூசஸ், இது ஈஸியான கொஷின் தான். செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் என்டமோபுலஸ் ஃப்ளவர்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 4
கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது சரிங்களா, அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாட்டிங் டெக்னிக் யூஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மெக்கானிசமும் கிராசிங் ஓவரும் இம்பார்ட்டன்ட். ஆர்டிஃபிஷியல் சீடும் படிச்சுக்கோங்க. பயோசுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா ஓலென்ட்ரிக் ஜீனு, அப்புறம் ப்ரெவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி, அதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்விகள். இதில் பார்த்தீங்கன்னா கேரியோ டைப்பிங் அடிக்கடி கேட்பாங்க, ஆப்பரான்ஸ் கேட்பாங்க. அப்புறம் 18வது கொஷினும் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் கெமிக்கல் அலாரம் சிக்னல், இது வந்து அந்த கொஷின் பேப்பரில் இல்லை, ஆனால் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், அதனால் படிச்சுக்கோங்க. அந்த கொஷின் பேப்பரில் இந்த தான் இருக்குது பாருங்கள், வேரியஸ் பேசஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். அப்புறம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் என்ன பார்த்தோன்னா அதோட கோல்ஸ் பார்த்தோம். கோல்ஸ் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க, இந்தமாதிரி டீட்டெயிலாக கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட், இதை விட பார்த்தீங்கன்னா இம்யூனோக்ளோபின் இம்பார்ட்டண்ட். டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் இம்யூனோக்ளோபின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், இந்தமாரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக எடுத்து படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்.